சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு சின்ன வயசுலேயே அம்மாவை கொஞ்சம் இழந்துட்டோம், அல்லது நாங்கள் ஊர் மாறி போயிட்டோம், அந்த சந்திர திசையில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம், நல்ல ஒரு குடும்பமாக இருந்தாங்க, நல்ல ஒரு பாரம்பரியமாக இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அந்த பாரம்பரியத்தை இருளை நீக்க பிறந்த பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் கொஞ்சம் கஷ்டம்லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த சந்திர பகவானுடைய அம்சத்தோட வேற ஏதாவது கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது, அதாவது ராகு கேது சனி இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொண்டு லக்கணத்திற்கு அது பாதகாதிபதியாக அமர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது இவங்களுக்கு அந்த துன்பங்கள், மன ரீதியான அழுத்தங்கள், இவங்களை விட தாயார் அதிக கஷ்டப்படுறது, துன்பத்திற்கு ஆளாகிறது. எல்லாரோடையும் ஃபேமிலியோடு இருந்தங்க, ஆனால் அந்த சந்திர திசை என் குழந்தைக்கு நடக்கும்போது நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம். நானும் என் குழந்தைய வளர்த்துக்கிறதுக்கும் ரொம்ப போராடினேன், அவருடைய உதவியும் இருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது வாழ்க்கை பந்தத்தை விட்டு வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற நிலைகள்லாம் அந்த சந்திரன் எதிர்துருவமாக இருக்கும்போது, சந்திரன் எதிர்துருவமாக இருக்கிறாரோ இல்லையோ, சந்திரனை எதிர்துருவமான கிரகங்கள், லக்னத்திற்கு அவயோகியான கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது சந்திர திசை ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் மேக்சிமம் பேருக்கு அந்த சூரியனுடைய அம்சத்தில் இவர்கள் பிறந்ததுனால சந்திரன்கிற அந்த தாய்மை கிரகம், சந்திரன்கிற அந்த ஒளி கிரகம், சந்திரனுடைய அந்த மனசு வெண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இரக்க சுபாவமும் அந்த ஆன்மீகமும் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால சந்திர திசையில் பெரும்பான்மையான நல்ல அன்பு பாசம் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது.